ஹாய்டா, நான் உங்கள் யுவா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி தான் இந்த சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஐ ஹோப் என்னோடய கண்டென்ட், என்னோடய ஸ்டோரி எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். அதுமாரி நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்குறேன்டா. ஓகே, நம்ம இன்றைக்கி டேயாங்க்கு தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஒன் ஷாட் நேம் என்னென்னா மை ரூட் சிஇஓ. இப்போ இதுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துடலாமா? இன்ட்ரோ என்னென்னா, டே வந்து கிம் கம்பெனியோட சிஇஓ. அவர் வந்து ரொம்ப ரகட், எல்லாருக்கிட்டேயும் வந்து திட்டிக்கிட்டே அப்படியே வந்து மூஞ்ச கட்டிக்கிட்டே இருப்பார். பட் உள்ளுக்குள்ளே பார்த்தா அவர் ரொம்ப ஸ்வீட் தான். நீங்கள் இப்போ தான் வந்து காலேஜ் முடித்து 3 மாதமாக வீட்டில் இருக்கீங்க. நீங்கள் வந்து கிம் கம்பெனிக்கு இன்டர்வியூ போயிருப்பீங்க, நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க. இந்த இன்ட்ரோ போதும்டா. சரி, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போ நீங்கள் தான் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா, ஒயன் ஏஞ்சிரு ஒயன் ஆஃபீஸ்க்கு போவேனாம்மா, ஃபஸ்ட் டேவே இப்போ நீ லேட்டாக போறியா? மா ப்ளீஸ்மா ஒரு 5 மினிட்ஸ் ப்ளீஸ்மா, ஒரு 5 மினிட்ஸ்மா. ஒயன் இப்போ நீ எழுஞ்சிக்கிறியா இல்லை மூஞ்சில் தண்ணியை தூக்கி ஊற்றட்டா? மா நான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வைக்கிறேன், அதுக்குள்ளே நீ இப்போ கீழே வந்துருக்கணும் கிளம்பி. ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அழுத்துக்கிட்டே கிளம்பிட்டு கீழே வரீங்க. கீழே உங்கள் அம்மா பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சு டைனிங் டேபிளில் வச்சுருக்காங்க. நீங்களும் என்னம்மா செஞ்சுருக்கீங்க? தோசை தான் செவ்வாயன் செஞ்சுருக்கேன், சாப்பிட்டுட்டு போ. சரிம்மா 2 தோசை போதும். சரி ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் உங்களுக்கு வைக்கிறாங்க. நீங்கள் உங்கள் அம்மாக்கிட்ட, மம்மி டைம் என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். 8:20 ஆகுது ஒயன். என்னது 8:20யா? அம்மா எனக்கு ஆஃபீஸ் டைம் 9 o'clock, நான் இங்கேருந்து போகிறதுக்கே லேட் ஆயிரும். ஏம்மா இவ்வளோ லேட்டாக என்னை எழுப்பி விட்டீங்க? ஏஞ்சிக்க வக்கில்ல. இதோட நீ என்ன திட்டுறியா? வந்தேன்னு வச்சுக்கேன், எதால் அடிப்பனே தெரியாது ஒயன். மாமா எனக்கு சாப்பாடெலாம் வேணாம்மா, நான் கிளம்புறேம்மா, லேட் ஆகிடுச்சு, ஃபஸ்ட் டேவே வந்து லேட்டாக போய் நான் அசிங்கப்பட விரும்பலம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வேக வேகமாக கிளம்புறீங்க. உங்கள் அம்மா இதுக்கு தான் நைட் சீக்கிரமாக தூங்குன்னு சொல்கிறது. நல்லா 12 மணி வரைக்கும் ரீல்ஸை பார்த்து நல்லா பல்ல காட்டினா இப்படி தான். மாமா ப்ளீஸ்மா பாயம்மான்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பி ஆஃபீஸ்க்குள்ளே வரீங்க. வந்துட்டு நீங்கள் லிஃப்ட்டில் போகலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டுக்கு வரீங்க. அப்போது லிஃப்ட்டுக்குள்ளே ஒரு பர்சன் போகிறாங்க. நீங்களும் இங்கே வந்து இருங்க 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போகிறதுக்குள்ளே லிஃப்ட் க்ளோஸ் ஆகிடுது. அறிவு கட்டேன், கொஞ்சமாச்சும் அறிவுன்றது இருக்கா? நான் தான் இங்கே கத்திட்டே வரேன்ல, அதுக்குள்ளே நான் க்ளோஸ் பண்ணிட்டானே அப்படின்னு நீங்கள் புலம்பிட்டு இருக்கும்போதே லிஃப்ட்டு ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகும்போது அந்த பர்சன் உங்களை பார்க்குறாங்க, நீங்களும் அவரை பார்க்குறீங்க. அவர் உடனே என்னதானே அறிவு கட்டவன்னு சொன்னேன். ஐயோ அப்போல்லாம் நான் சொல்ல, நீங்கள் ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க, கொஞ்சம் வழி விடுங்க, நான் வரேன் உள்ள, எனக்கு டைம் ஆகுது. அப்போ எங்களுக்கெலாம் டைம் ஆகலையா? நாங்களும் ஆஃபீஸ்க்குலாம் போவேணாமா? ஐயோ சாரி சார்னு நீங்களும் உள்ளே போய் நிற்கிறீங்க. அந்த பர்சன் உங்களே வச்சு கண்ணு வைக்காமல் பார்க்குறாரு. நீங்களும் பொண்ணே இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டான் போல், இப்படி பார்க்குறானே, ஆனாலும் ஹேண்ட்ஸமாக தான் இருக்கான் இவன். பரவாயில்ல, இந்த ஆஃபீஸில் ஏதோ கொஞ்சம் பேர் ஹேண்ட்ஸமாக இருக்காங்களே, அது வரைக்கும் நம்மளுக்கு லக்கு தான் அப்படின்னு நினச்சிட்டு நீங்களும் போகிறீங்க. இப்போது அந்த பர்சன் உங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இறங்கிறாரு ஏதோ ஃபோன் கால் பேசுறதுக்காக. நீங்களும் செகண்ட் ஃப்ளோர்னு சொல்லிட்டு நீங்கள் செகண்ட் ஃப்ளோரில் தான் இறங்கணும். ஸோ நீங்கள் லிஃப்ட்டில் இருக்க செகண்ட் ஃப்ளோர் அந்த பட்டன் நமக்கு இது லிஃப்ட்டு க்ளோஸ் ஆகும்போது அந்த பர்சன் உங்களே பார்க்குறாரு. நீங்களும் அவரை பார்த்துட்டு நீங்கள் செகண்ட் ஃப்ளோர் போயிடுறீங்க. நீங்கள் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஒரு பொண்ணு அங்கே வந்து, ஒயன் 1 மினிட் வெயிட் பண்ணுங்கள். என்ன ஒயன், ஃபஸ்ட் டேவே நீங்கள் இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? நல்ல வேலை நம்ம சிஇஓ ஆஃபீஸ்க்கு வரல, வந்திருந்தார் அவ்வளோதான். வரலன்னா இன்றைக்கி வரமாட்டாரா? ஐயோ அப்படி இல்லை ஒயன், லேட்டாக வருவார். ஸோ இன்னும் வரல, அவர் எப்போவுமே டைம் கீப்பப் பண்ணுவார், இன்றைக்கி வரல என்னன்னு தெரியல. நல்ல வேலை வந்திருந்தால் உங்களுக்கு தான் செம்ம திட்டு விழுந்திருக்கும், ஏன்னா ஃபஸ்ட் டேவே லேட்டாக வந்திருக்கீங்க, நல்லா வச்சு செஞ்சுருப்பார். ஐயோ என்னங்க வந்தனாலே இப்படி என்ன பயன்படுத்துகிறீங்க? இந்த கம்பெனி ரொம்ப ரூடான கம்பெனியா? அப்படி இல்லை, சிஇஓ வந்து கொஞ்சம் ரூடு தான், பட் வந்து அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போதே எல்லாரையும் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த பொண்ணை நம்ம வந்து இஃப்னு கூப்பிட்டுக்கலாம். இஃப் உங்களை, வாங்க உங்களை நான் கேபின் கூப்பிட்டு போகிறேன், வாங்க உங்கள் கேபினுக்கு போகலாம். என்னது எனக்கு தனி கேபினா? நம்ம ஜஸ்ட்டு ஸ்டாஃபாக தானே ஒர்க் பண்ண வந்திருக்கோம், நம்மளுக்குலாம் தனி கேபின் கொடுப்பாங்களா என்ன? என்னவோ ஒன்று, நல்லா ஒரு ஏசி காற்றுல உட்காந்து நம்மளுக்கு போதும்ப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டே நீங்கள் அவங்க பின்னாடி போகிறீங்க. அவங்க உங்களை ஒரு கேபின்குள்ளே விட்டுட்டு, இதான் நீங்கள் இருக்க போகிற கேபின் ஒயன். ஆமாம், நான் கேட்கணும்னு நினச்சேன் இஃப்,
எனக்கு எதுக்கு தனி கேபின்? ஆக்சுவலி என்ன ஒரு ப்ராப்ளம்னா, உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டோம். மறந்துட்டும் இல்லை, நாங்கள் சொல்லலை. நாங்கள் ரியலி சாரி. உங்களை வந்து சிஇஓக்கு வந்து பர்சனல் செக்யூரிட்டியாக போட்டிருக்கோம். பிகாஸ் ஃபஸ்ட் இருந்த செக்யூரிட்டி ரிசைன் பண்ணிட்டாங்க அவங்களோட ஒர்க்கை. ஸோ நீங்கள் தான் இதுக்கப்புறம். எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அதனால தான் உங்களை வந்து போட்டோம். நீங்கள் நல்லா பண்ணுவீங்க நம்பி தான் போட்டோம். நீங்களும் என்னது நல்லா பண்ணுவேண்ணா? நான் உங்கள் கம்பெனிக்கு ஸ்டாஃபாக ஒர்க் பண்ண வந்தேனா, இல்லை உங்களோட சிஇஓக்கு பர்சனல் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ண வந்தேனா? என்கிட்ட எப்படி நீங்கள் ஒரு இன்ஃபார்ம் கூட பண்ணல? இதுதான் நீங்கள் உங்களோட கம்பெனி வந்து இவ்வளோ டாப்பில் இருக்கிறதுக்கு காரணம் இதுதானா? இவ்வளோ இர்ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்க. ஐயோ சாரி வயன், எங்களை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் 1 மந்த் கழிச்சு நீங்கள் நார்மலாக ஸ்டாஃபாகவே ஆயிடலாம். சாரி வயன், நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் வயன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. நீங்களும் ஒரு கடுப்பில் அந்த கேபினே சுற்றி பார்க்குறீங்க. பார்த்துட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஒரு ஃபோன். அந்த ஃபோன் காலில் ஒரு பர்சன் பேசுகிறாங்க. ஹலோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே இந்த பர்சன், நீ தான் புதுசாக சேர்ந்துருக்க வயனா? ஆமாம். நான் தான் இந்த கம்பெனி சிஇஓ பேசுகிறேன். என் கேபின் கொஞ்சம் வா, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு அந்த பர்சன் சொல்லிவிட்டு ஃபோன் வச்சிடுறாரு. நீங்கள் வேறு அப்படியே இவங்க வேறு ஃபஸ்ட் டேவே வந்து சாவடிக்க போகிறாங்க போல். இதுக்கு தான் எங்கள் அம்மாக்கிட்ட சொன்னேன், நான் போல ஒரு 1 இயர் நான் வீட்டில் இருக்கிறேன்னு. எங்கே கேட்டுச்சு அது? போன்னு துரத்தி விட்டுச்சு. இப்படி வந்து டென்ஷன் ஆகுது ஆஃபீஸ், ஏன் தான் வந்து சேர்ந்தோன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதாவது சிஇஓ யாருன்னா டேயாங் தான். டேயாங்களோட கேபினுக்கு போகிறீங்க. நீங்கள் போயிட்டு எஸ்கியூஸ் மீ சார்ன்றீங்க. எஸ் கமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே வரும்போது உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க டேயாங்க. உங்களுக்கு ஷாக். பிகாஸ் அந்த லிஃப்ட்டில் நீங்கள் அறிவு கெட்டவன்னு திட்டினது வந்து டேயாங்க தான். டேயாங்க உங்களை பார்த்துட்டு, நீ தானே நான் அறிவு கெட்டவன்னு சொன்னேன். ஐயோ இல்லை சார் நீங்களும் கிட்ட போகிறீங்க. அவர் உடனே என்ன பொண்ணை வளர்த்து வச்சுருக்காங்களோ, நீ லேட்டாக வந்துட்டு இதில் என்ன அறிவு கட்டவன்னு திட்டுறியா அப்படின்னு அவர் உங்களை வந்து பார்த்து முறைச்சிக்கிட்டே பேசுகிறார். நீங்களும் ஐயோ இவனே இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி, இல்லை சார் சாரி சார்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. டேயாங்க உடனே இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கணும். ஸோ நீ இதுக்கப்புறம் எனக்கு பர்சனல் செக்யூரிட்டினால நீ எனக்கு கரெக்டாக எப்போவுமே இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். டைமிங் கீப்பப் பண்ணுறதுல வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஒன்று மிஸ் ஆனாலும் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இன்னும் உனக்கு 10:30க்கு ஒரு மீட்டிங் இருக்குது, கண்டிப்பாக நீ அதுக்கு வந்தாகணும். உனக்கு செக் பண்ண வேண்டிய ஃபைல்ஸ்லாம் கிட்ட இருக்க, நீ அவகிட்ட வாங்கிக்கோ சரியான்னு சொல்லிட்டு சொல்கிறார். நீங்களும் ஓகே சார்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க. வெளியே வந்துட்டு என்ன இந்த ஆள், என்ன இவன் இவ்வளோ ரூடாக பேசுகிறான், ஃபஸ்ட்டேவே வந்து இப்படி வேலை பார்க்கணுமா அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து கிட்ட போயிட்டு, உங்ககிட்ட ஏதோ ஃபைல்ஸ்லாம் இருக்காமே, சார் வாங்கிக்க சொன்னார், கொஞ்சம் தந்தீங்கன்னா நீங்கள் தரக்கூட வேணாம், என் கேபினுக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. உங்கள் கேபினுக்கு எடுத்துகிட்டு வந்து, இந்தாங்க வயன், இந்த ஃபைல்ஸ் தான் நீங்கள் செக் பண்ணணும், இதில் எது டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகே 10:30க்கு மீட்டிங் இருக்காமே, அந்த மீட்டிங் பற்றி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். அது ஒன்றும் இல்லை வயன், சும்மா வந்து இன்றைக்கி யாரெல்லாம் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அப்புறம் அவங்கள பற்றி சொல்கிறது, ஒர்க் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்கிறது தான், வேறு எதுவும் இல்லை வயன், நீங்கள் எதுவும் வரி பண்ணிக்காதீங்க. சரி ஓகே நீங்கள் போங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபைல்ஸ்லாம் செக் பண்ணுறீங்க. டைம் பார்க்குறீங்க. டைம் பார்த்தா 10:35. உங்களுக்கோ ஐயோ இவன் வேறு நம்மளை 10:30க்கே வர சொன்னானே, 5 நிமிஷம் லேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு படப்படன்னு வேக வேகமாக கிளம்புறீங்க மீட்டிங் ஹாலுக்கு. உள்ளே போகிறீங்க. மீட்டிங் ஒன்றும் ஸ்டார்ட் ஆகலை, பட் உள்ளே போய் உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு டேங்க ஃபஸ்ட்டு லிஃப்ட்டில் பார்த்தப்பே உங்களுக்கு ஒரு டேங்க அப்படியே பிடிச்சிருக்கும். அவனை சைட் அடிச்சிருப்பீங்க. அவன் திட்டுறது கூட உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா வந்து அவன் அவ்வளோ அழகாக திட்டுவான். அவங்களுக்கு திட்டுறது கூட அப்படியே அழகாக தான் திட்டுவான். நீங்கள் அதெல்லாம் ரசிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் என்ன இப்படி திட்டுறானே அப்படின்ற மாதிரி இருக்க தான் செய்யும். நீங்களும் மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. நீங்களும் டேயாங்கே பார்க்குறீங்க. டேயாங் தான் ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்ருக்கான். எல்லோரும் இப்படி தான் இருக்கணும், எல்லோரும் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோன்ட்டு. நீங்களும் டேயாங்கே பார்த்துட்ருக்கீங்க. எல்லாருமே மீட்டிங் கவனிக்கிறாங்க, நீங்களும் கவனிக்கிறீங்க. உடனே ஒரு வாய்ஸ், வயன் என்ன மீட்டிங் கவனிக்கிறியா இல்லை ஏதாச்சும் ட்ரீமில் இருக்கியா? மீட்டிங் கவனிக்க மாட்டியா?
உன்னோட ஃபிசிக்கல் மைண்டு இங்கேவே எங்கேயும் மென்டலி ஆப்சன்ட் ஃபிசிக்கலி ப்ரெசண்ட்டாக இருக்காது எப்போவுமே. இங்கே எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணும். ஃபஸ்ட் டேவே நீ வந்து இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு உங்களுக்கு. சாரி சார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் உட்காருங்க. எல்லோரும் முன்னாடி திட்டினாலும் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அப்போது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எப்பட்றா இவனை பற்றி ரசிச்சுட்டு இருந்தது இவன் கண்டுபிடிச்சிட்டானே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு. நீங்கள் கொஞ்சம் நாட்டியான பொண்ணா, அதனால் நீங்கள் வந்து அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் டேயாங் வந்து ரொம்ப ரூட். அவனுக்கு எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கணும். கரெக்டான டைமில் எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அவனுக்கு வந்து பிடிக்கும். இல்லைன்னா அவனுக்கு ரொம்ப கோவம் வரும். ஸோ நீங்கள் ஆனால் டேங்கை பற்றி ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அவனை ரசிப்பீங்க, சைட் அடிப்பீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. ஃபஸ்ட் டேவே வந்துட்டு என்னென்ன பண்ணக்கூடாதோ எல்லாமே பண்ணுவீங்க. அதெல்லாம் நான் டேங்கெலாம் கண்டுக்க மாட்டான் அவ்வளோவா. அவனுக்கு தெரியும் நீங்கள் அவனை சைட் அடிக்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்கன்னு அவனுக்கு தெரியும். பட் அவன் கண்டுக்க மாட்டான். அப்போது மீட்டிங்கும் ஓவர் ஆகுது. நீங்களும் வெளியே வரீங்க. வெளியே வந்து எல்லாருமே உங்கள்கிட்ட ஜாலியாக பேசுகிறாங்க. நீங்களும் எல்லார்ட்டையும் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கிறீங்க. அப்போது ஒரு வாய்ஸ், ஹாய் வேன், நான் தான் அலெக்ஸ், இந்த கம்பெனிலே ரொம்ப ஹேண்ட்ஸமான பையன். அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே. நீங்கள் அப்படி சொன்னோன்னே எல்லோரும் சிரிக்கிறாங்க. இன்னும் என் வந்தோடனே மூக்கு பஞ்சர் பண்ணிட்டீங்க. ஐயோ அப்படி இல்லைங்க, நீங்கள் ஹேண்ட்ஸம்னு சொன்னீங்க. உங்களோட ஹேண்ட்ஸமாக நிறைய பேர் இருக்காங்க கம்பெனியில். அதை தான் சொன்னேன், வேறு எதுவுமே இல்லை. இப்படி தான் ஒயன் இருக்கணும், மனசில் பட்டதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அலெக்ஸை சொல்லவும் உங்களுக்கு நீங்கள் வந்து அவரை ஒரு மாதிரி பார்க்குறீங்க. பார்த்துட்டு நல்லா லஞ்சு சாப்பிட போயிடுறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஃபோன் கால். என்ன ஒயன் ஆஃபீஸ் பண்ணியா, ஆஃபீஸ் எப்படி சூப்பரா அப்படின்னு பேசிகிட்டு இருக்க மாதிரியே திரும்பி உங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ், ஒயன் ஆஃபீஸ் டைமில் எனக்கும் ஃபோன் பேசக்கூடாது, அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. கேட்டுப்பாரு, எல்லாருக்கிட்டையும் ஃபோன் இருக்கவே இருக்காது, ஆஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீயும் ஆஃப் பண்ணி தான் வச்சுக்கணும், ஓகேவா அப்படின்னு டேங் தான் உங்களை கத்துறான். நீங்களும் ஐயோ மீண்டுமா ஏன் இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு உங்களுக்கோ பாடாப்படுத்துகிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. நீங்களும் வந்து சாப்பிட்றீங்க, எல்லோரும் கூட உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. எல்லாருக்கும் சிரிச்சு சாப்பிட்டுட்ருக்கீங்க. டேயாங்கும் அவன் கேபின்லேருந்து பார்க்குறான். அவனும் உங்களுக்கு நீங்கள் சிரிக்கிறதெல்லாம் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் வேலையெல்லாம் பார்க்குறான். அப்போது நீங்கள் அலெக்ஸ் வந்து உங்ககிட்ட உட்காந்து ஃப்ளர்ட் பண்ணிகிட்ருக்கான். ஏன் நான் ஒரு கவிதை சொல்லவா? சொல்ல அலெக்ஸ். அம்மாடி ஆழம் வரும், ஒன்று பார்த்தா மூடு வரும். இல்லை கவிதை ஒயன், கவிதையா? ஐயோ ரொம்ப அழகாக இருக்குது அலெக்ஸ், சூப்பர். இப்படி நீங்கள் பேசிகிட்டே இருங்க, உங்ககிட்ட ஒரு பொண்ணு வராது அப்படின்னு நீங்களும் மூக்கு பஞ்சர் கொடுத்துட்டு போயிடுறீங்க. அவனுக்கும் என்ன இந்த பொண்ணு இப்படி இருக்குது. அலெக்ஸ்க்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து காட்டுற ஆட்டிடியூடு அது வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து டக்குன்னு பேசிடுறீங்களா, அவங்ககிட்ட யாரும் இப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அலெக்ஸ்க்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஃபஸ்ட்டு மீட்லேயே உங்களுக்கு அதாவது அலெக்ஸுக்கு உங்களை பிடிச்சிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து என்னடா இவன் இப்படி பண்ணுறானேன்ற மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். நீங்களும் இப்போ உங்கள் கேபின் போயிடுறீங்க. கேபின் போயிட்டு யோசிக்கிறீங்க, வந்து சேர்ந்துட்டோம், இதுக்கப்புறம் எப்படி இந்த கம்பெனியில் இருக்க போகிறோமோ. டேயாங் சார் வேறு ரொம்ப திட்டிக்கிட்டே இருக்கார். இவருக்கு அலெக்ஸ்க்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் இப்போ உங்கள் கேபின் போயிட்டு யோசிக்கிறீங்க, எப்படியோ இந்த கம்பெனியில் வந்து சேர்ந்துட்டோம். ஆனால் இவர் வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரே, ரொம்ப ரூடாக இருப்பார் போலையே. எப்படி தான் இவருக்கு பர்சனல் செக்யூரிட்டியாக இருக்க போகிறோமோ, ஐயோ நினச்சாலே பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டைம்ஸ் கொஞ்சம் ஸ்கிப் ஆகுது. அப்போது உங்களுக்கு திரும்பி ஒரு கால். ஒயன், நான் தான், என் கேபின் கொஞ்சம் வா. நீங்களும் போகிறீங்க. போயிட்டு எக்ஸ்கியூஸ் மீ சார்ன்னு சொல்லிட்டு உள்ளே வரீங்க. உள்ளே வந்துட்டு அவர் உங்களை திட்டுறாரு, பயங்கரமாக திட்டுறாரு. கொஞ்சம் கூட உனக்கு பொறுப்புன்றது இல்லையா ஒயன்? ஒரு ஃபைல் கொடுத்துருக்கேன், அது எப்படி செக் பண்ணணும் கூட தெரியாதா? என்ன தான் நீ படிச்சுட்டு வந்தியோன்னு தெரியல. உன்னெல்லாம் எதுக்கு தான் வேலைக்கு எடுத்துன்னு இருக்கு எனக்கு இப்போ. மரியாதையை இந்த ஃபைலை ஒழுங்காக செக் பண்ணிட்டு வா போ. ஓகே சார். என்ன இங்கே இப்போ தானே வந்து நம்ம சேர்ந்துருக்கோம், அதுக்குள்ளே இப்படி திட்டுறான். இதுக்கு முன்னாடி என்ன வேறு ஆஃபீஸில் போயிட்டு ஒர்க்காக பண்ணிட்டு வந்தேன், இதான் என் ஃபஸ்ட் ஆஃபீஸ், இதான் என் ஃபஸ்ட்டு டே. ஸோ இதெல்லாம் பொறுத்துக்க மாட்டாரா இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு அந்த ஃபைல்லாம் செக் பண்ணிட்டு, சின்ன மிஸ்டேக் தான்டா, ஆனால் அதுக்கே அவர் வந்து அவ்வளோ கோவப்பட்டிருப்பாள். இதுலேருந்தே தெரியும், நம்ம ஒயனுக்கும் புரியும். ஸோ ஓகே இவன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கிறான், நம்மளும் இதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க ஒயன் உங்கள்கிட்ட வந்து அலெக்ஸ் திரும்பி வந்திருப்பான். அவன் வந்து உங்கள் கேபின் தட்டுறான். வாங்க அப்படின்றீங்க.
அலெக்ஸ் ஒன்னே ஒயின் உனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும்ல இந்த காஃபி குடி. ஆமாம், நீ எப்போவுமே இந்தமாரி பொண்ணுங்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டே தான் இருப்பியா? ஏன் கேட்குற ஒயன்? இல்லை, ஃபஸ்ட்டே தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். எனக்கு உன்னை இப்போ தான் தெரியும், உனக்கு என்னை இப்போ தான் தெரியும். அதுக்குள்ளே நான் இவ்வளோ கவனிப்பு ரொம்ப ஹெவியாக இருக்கேப்பா, என்ன? ஐயோ அப்படிலாம் இல்லை ஒயன், நீ என் ஃப்ரெண்ட், நான் உன் ஃப்ரெண்ட். ஸோ ஃப்ரெண்டு நம்ம எப்படி கவனிச்சிக்கணும், அதனால தான் உன்னை அப்படி கவனிச்சிக்கிறேன், வேறு எதுவும் இல்லை ஒயன். நீ போட்டு ஏதோ குழப்பிக்காத, உன் மேலே எனக்கு ஆசைலாம் வராது. நீ ஒன்றும் அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது. ஒர்த்து கிடையாது, அதை நான் சொல்லணும். போங்க போய் வேலையை பாருங்கள், இல்லைனா நம்ம சிஇஓக்கிட்டே உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுருவேன்னு சொன்னோன்னே அவனும் ஆத்தாடி போகிறமா தாதி என்னை விட்டுரு அப்படின்னு போயிடுறான். இப்போ உங்களுக்கு ஆஃபீஸும் முடியுது, நீங்களும் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தே உங்கள் அம்மா, என்ன வயன் ஆஃபீஸ் எப்படி போச்சு? சூப்பராக போச்சா? அம்மா நீ வேற என் வாயை கிளறாதம்மா. அங்கே இருக்க அந்த சார் இருக்காரே, எங்கள் சிஇஓ சாரு, அவர் போனதுலேருந்தே கத்திட்டு தாம்மா இருக்கார். போனதுலேருந்து செம்ம திட்டு வாங்கிட்டு இருக்கேம்மா. ஏன் போய் சேர்ந்தோன்னு இருக்குது. நீ சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் சேர்ந்துருக்கேன் பார்த்துக்கோ. இல்லை நான் சேர்ந்துருக்கவே மாட்டேன், இல்லைன்னா நான் அந்த ஆஃபீஸே போயிருக்க மாட்டேன். ஐயோ வயன் கொஞ்சம் பொறுத்துக்கம்மா, அது உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டோட பையன்தான். அவனை பற்றி தான் நான் ஆல்ரெடி உன்கிட்ட சொன்னேனே. அப்புறம் என்ன, நம்ம அப்பா அவருக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அவர் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. எங்கள் அப்பா நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அதனால தான் நீ அவங்க ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லியிருக்கேன். நான் சம்பளம் கூட வேணான்னு சொன்னதுக்கும் அதாம்மா காரணம். நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அது நம்ம திருப்பி கொடுக்கணும்ல. இப்போ உங்கள் அப்பா வேறு இல்லை, நீ மட்டும்தான் இருக்க. இப்போ கூட உங்கள் அப்பா நம்மளுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நீ பர்சனல் செக்யூரிட்டின்னு எனக்கு தெரியும், நான் அந்தந்த போஸ்டிங் உனக்கு போட சொன்னேன். என்னது, இன்னும் நீயும் இப்போ ஷாக் மேலே ஷாக் கொடுத்துட்ருக்க. அப்பா ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரு, அப்பா இது பண்ணாருன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? வாட் ஐ கேன் டூ? ஐயோ என் கோவப்படாதம்மா ப்ளீஸ், நான் சொல்கிறேன்ல. மா என்னடி ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க? போ இப்போ ரூமில் போய் ரெஸ்ட் எடுப்போ. உடனே இப்படி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. சே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் மேலே போகிறீங்க. மேலே போயிட்டு என்னடா நம்மளுக்கு இவ்வளோ ஷாக் மேலே ஷாக்கு, இந்த அப்பா வேறு ஏன் தான் இப்படி பண்ணாரோ, இவர் இன்னும் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்காருன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரூமில் நல்லா ரீல்ஸ் படுத்து 11 மணிக்கு தான் தூங்குறீங்க. நெக்ஸ்ட் டே உங்கள் அம்மா ஒயன் இவன் இப்படி சொன்னாலும் கேட்க மாட்டான்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்து மூஞ்சிலே ஊற்றிடுறாங்க. நீங்களும் மா சே எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்தமாதிரி தண்ணி என் மூஞ்சில் ஊற்றாதுன்னு, என்னம்மா நீனு ஏம்மா இப்படி பண்ணிகிட்ருக்க? நசன்னு இருக்காதம்மா, நசையாட்டம். என்னம்மா நான் உனக்கு நசையாட்டம் இருக்கேனா? வர நீ ரொம்ப ஓவராக வாயாடிட்டுருக்க. என்றைக்கு நீ என்கிட்ட அடி வாங்க போகிறேன்னு தெரில. அம்மா ஏம்மா டைம் மாதிரி ஆஃபீஸ்க்கு கிளம்புடி. ஐயோ எனக்கு காலேஜே இப்போ தான் முடித்தேன், அதுக்குள்ளே நான் ஆஃபீஸ் போன்னு என்னை சாவடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஐயோ இவங்க வேறு இப்படிலாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் கிளம்பிட்டீங்க. ஆஃபீஸ் கிளம்பிட்டு நீங்கள் உங்கள் கேபினில் தான் இருக்கீங்க. கேபினில் இருக்கும்போது எல்லாரையும் வந்து மீட்டிங் கூப்பிட்றாங்க. நீங்களும் போகிறீங்க. போயிட்டு டேங் வந்து பேசிகிட்ருக்கான். இன்னும் 2 வீக்ஸில் நம்மளுக்கு ஒரு மீட்டிங் இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி பேசிகிட்ருக்கான். நீங்களாவது பார்த்துட்ருக்கீங்க. இன்னும் 2 வீக்ஸில் ஒரு மீட்டிங் இருக்குது, அதுக்கு நானும் நம்ம பர்சனல் செக்யூரிட்டி தான் போகிறோம். ஸோ ஆஃபீஸை அந்த டைமில் பத்திரமா பார்த்துக்கணும். நான் சொல்கிற மெயின்லாம் கரெக்டாக அமுச்சு விட்டுறணும். அண்ட் ஒயன் அன்றைக்கி நீ கொஞ்சம் ப்ராப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும். ஐ மீன் பார்ட்டி வேரில் தான் வரணும். பிகாஸ் அது பார்ட்டி ஹாலில் தான், ஒரு கிளப்பில் தான் நடக்க போகுது. ஸோ நீ வந்து பார்ட்டி வேரில் தான் வரணும், புரிஞ்சுதா? இங்கே சொதப்புற மாதிரி அன்றைக்கும் நீ சொதப்புன, என்ன பண்ணுவேனே தெரியாது ஒயன். ஓகே சார் நான் எல்லாம் கரெக்டாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லோரும் கேபினுக்கு போகிறீங்க. டேங்க் உங்களை பார்த்தாலே சுருன்னு கோவம் வருது. அது ஏன்னு டேங்க்கும் தெரில. அவனுக்கு உங்களை பார்த்தாலே உங்களை அப்படியே ஏதாச்சும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு தான் அவனுக்கு தோணுது. அது ஏன்னு அவனுக்கும் தெரில, உங்களுக்கும் தெரில. இப்போது நீங்கள் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அங்கேயும் நடந்துக்கிட்டு வேலை பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. டேங் வந்து உங்களை கூப்பிட்றான். சார் இந்த ஃபைலை ஒழுங்காக பாரு. சார் இந்த ஃபைலில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை. மிஸ்டேக் இல்லைன்னு எனக்கு தெரியாதா? நல்லா செக் பண்ணு. மிஸ்டேக் இருக்கா இல்லையான்னு நான் தான் சொல்லணும்.
சார் ஓகே சார்ன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க, நான் கேபின் போய் பார்க்குறேன் சார். இல்லை நீ இங்கேருந்தே பாரு, கேபின்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நிற்க வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 1 hour கிட்ட நிற்க வச்சுருப்பான். நிற்க வச்சு அவங்கள வந்து உங்கள் கால்லாம் செம்ம வலி. நீங்கள் ஹீல்ஸ் தான் போட்டிருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே அந்த உப்பு குத்து அந்த அதாவது காலில் அந்த லாஸ்ட் அந்த சைடில் இருக்கிற அதெல்லாம் செம்ம வலி எடுக்குது. உங்களுக்கு என்ன பண்ணுற நிற்க கூட முடில. அப்புறம் இல்லை சார் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு கொடுத்துட்டு நீங்களும் உங்களோட கேபினில் போய் உட்காடுறீங்க. உட்காரும் இஃப் வந்து ஒயன் என் கம்ப்யூட்டரில் ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸ்ன்னு சொல்கிறான். நீங்களும் போய் பார்க்குறீங்க, என்னடா இன்றைக்கி இவ்வளோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறீங்க. உங்களால் முடியல, நீங்கள் ஆஃப் டே லீவ் போட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்க. பட் இது தேவனுக்கு தெரியாது, இஃப்க்கு மட்டும்தான். இஃப் இன்ஃபார்மும் பண்ணியிருக்க மாட்டான், ஏன்னா அவளுக்கு மறந்துருக்கும். நீங்களும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அப்போ டேம் கால் பண்ணுறான். ஒயன் எங்கே இருக்க? சார் ஆஃப் டே லீவ் கேட்டு நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் சார். என்னது ஆஃப் டே லீவ் கேட்டு வீட்டுக்கு வந்திருக்கியா? எனக்கு யாருமே இன்ஃபார்ம் பண்ணல. என்ன இது காலேஜ் நினச்சியா நீ நினச்ச நேரத்துக்கு போகிறதுக்கு? ஆஃபீஸ்க்கு வா சார் ப்ளீஸ் சார், என்னால் முடியல சார். இது இன்றைக்கி கொடுக்குற பெண்டிங் ஒர்க்கெல்லாம் சேர்த்து நீ தான் பண்ணணும் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ரொம்ப அந்த அறிவில்லைன்னு சொன்ன வார்த்தைக்காகவே உங்களை ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருப்பான். இப்படியே ஒரு 1 week போகுது. நீங்கள் நல்லா எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக தான் இருப்பீங்க. அவ்வளோ தூங்கிக்க கூட மாட்டீங்க. அப்போ அலெக்ஸ் வந்து என்னவா நீ இவ்வளோ டயர்டாக இருக்க? இல்லை அப்போல்லாம் இல்லை, ஒர்க்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கா அவ்வளோதான். என்ன சிஇஓ சார் ஒன்றையும் இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காரா? இல்லையா அப்போல்லாம் இல்லை, ஒர்க்கு தான் அதிகமாக இருக்குது. அவர் இதுக்கு முன்னாடி இருந்த பொண்ணையும் இப்படி தான் பண்ணார். அதனால தான் அந்த பொண்ணை ரிசைன் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ ஒன்றையுமா? ஆனால் என்னால் நீ இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. உனக்கு ஏன் லைக்ஸ் கஷ்டமாக இருக்குது? போடா போய் வேலையை பாருடா. என்னடி நீனு? எனக்கு ஒன்று இப்படி பார்க்க எனக்கு பிடிக்கல ஒயன். நீ எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்கிற பொண்ணு தெரியுமா? ஃபஸ்ட்டே வந்தப்பவே எவ்வளோ நல்லா பேசிட்டு ஜாலியாக கலகலன்னு இருந்த. ஆனால் இந்த ஒரு 3 days-ஆகவே நீ ரொம்ப டயர்டாக இருக்க. எனக்கு என்னை இப்படி பார்க்க எனக்கு ஏற்றுக்க முடியல ஒயன். என்னால் இப்படி நீயும் இப்போ என்னை வந்து டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கியா? போய் உன் வேலையை பாரு போ அப்படின்னோடனே நீ ஒயனும் அப்படி சொன்ன உடனே அலெக்ஸும் போயிடுறான். திரும்பி உங்களுக்கு வந்து ஒர்க் வருது, ரொம்ப அதிகமாக ஒர்க் வருது. நீங்கள் சரி 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு உட்காந்துருப்பீங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு கால். ஒயன் கொஞ்சம் வீட்டுக்கு வரியா ஒயன் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மா என்னால் வர முடியாதும்மா, இங்கே இருக்கவரெலாம் விட மாட்டார் சார், ப்ளீஸ்மா எனக்கு ஒரு நாள் தானே விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவும் சரின்னு விட்டுறாங்க. அப்போது டேங் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறான். ஒயன் என் கேபினுக்கு வா, இல்லைனா போயிட்டு அலெக்ஸ்கிட்டேயும் இஃப்கிட்டேயும் அண்டு ஸ்டெல்லாக்கிட்டேயும் ஒரு ஃபைல்ஸ் இருக்குது, அதெல்லாம் வாங்கிட்டு கலெக்ட் பண்ணிட்டு என் கேபினுக்கு வான்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை வச்சுறாரு. நீங்களும் போயிட்டு கேபினில் அதாவது ஃபைல்ஸ்லாம் வாங்கிட்டு போய் கேபினில் கொடுத்துட்டு நீங்களும் வந்துடுறீங்க. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்றைக்கி உங்களுக்கு ஒர்க்லாம் முடிச்சுட்டு போகிறதுக்கே 10 o'clock ஆகுது. நீங்களும் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களுக்கு முடியல. கேப் புக் பண்ணலான்னு பார்த்தாலும் கேப்பும் புக் ஆகலை. நீங்களும் டேங்க தான் பார்க்குறீங்க. டேங் பாட்டுக்கு கார் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். உங்களுக்கு செம்ம கோவம். என்ன தான் இந்த ஆளை நான் என்ன பண்ண இவன் எதுக்கு இப்படி நம்ம மேலே இப்படி வெறுப்பை காட்டிகிட்ருக்கான்? இவனுக்கு என்னமோ நம்மளை பிடிக்கலன்னா ரிசைன் பண்ணிடலாமா பேசாமல் அப்படிலாம் தோணுது. இல்லைனா இவனே நம்மளை ஃபயர் பண்ணிடலாமே பேசாமல். இவனுக்கு தான் நம்மளை பிடிக்கலன்னா எதுக்கு இப்படி நம்மளை டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கான்? இன்னும் கொஞ்ச நாள் தான், 1 month ஆக. அதுக்குள்ளே நானே இந்த ஆஃபீஸை விட்டு போயிடுறேன். இந்த அப்பா வேறு இன்னும் இவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாரோ அப்படின்னு தெரியல. நீங்களும் நடந்தே தான் வீட்டுக்கு போகிறீங்க. உங்களால் முடியல. வீட்டுக்கு போயிட்டு சோஃபாவில் படுத்துறீங்க. உங்கள் அம்மா என்னவோ என்னாச்சு? மா டென்ஷன் ஏற்றாம்மா, போம்மா போய் வேலையை பாரும்மா, நான் செம்ம காண்டில் இருக்கேன், என் வாயெல்லாம் கல்லடிட்டு இருக்காதீங்க. ஒயன் நாளைக்கு நீ ஆஃபீஸ் லீவ் போடணும். ஐயோ நான் லீவ் போட்டால் 2 நாள் கொடுக்க வேண்டிய வேலையை மொத்தமாக ஒரே நாளில் முடிக்க வைப்பாம்மா அந்த சார். ஐயோ அந்த டேங்கெலாம் நீங்கள் என்ன பிள்ளைய பற்றி போட்டிருக்காரோ அந்த ஒரு போங்கம்மா, என்னெல்லாம் முடியாது, நான் லீவ்லாம் போட மாட்டேன், போட்டால் ஒர்க் மேலே ஒர்க்காக இருக்கும். எப்படி இருந்தாலும் நான் 1 month கழித்து நான் கண்டிப்பாக நான் இந்த ஆஃபீஸ் விட்டு போயிடுவேன். என்னால் அவங்களாம் இருக்கவே முடியாது. எனக்கு ரொம்ப மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆகுது, முடியவே முடியாதுமா. சரி ஒயன், உனக்கு என்ன தோணுதோ நீ அதை பண்ணு. பட்
நான் இப்போ உங்ககிட்ட ஒன்று சொல்லணும், ஆனால் அதை தெரிஞ்சு நீ வந்து கோவப்படாத. என்னம்மா சொல்லுமா, கோவப்படுற மாதிரி சொல்லாத. ஆக்சுவலி உங்கள் அப்பா டேங்க மேரேஜ் பண்ணிக்க சொல்லி கூட ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. என்னது, மேரேஜா? ஆமாம் ஒயன், கத்தாத. நாளைக்கு அவங்க உன்னை பார்க்க வராங்க. இது டேங் சாருக்கு தெரியுமா? அவருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு தெரியும், பட் நீ தானே அவருக்கு தெரியாது. தெரிஞ்சால் அவர் வேணான்னு சொல்லிட்டு போயிடுவார். ஒயன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் ஒயன், நீ கொஞ்சம் நாளைக்கு லீவ் போடுவாயன். மா ப்ளீஸ்மா, என்னெல்லாம் இவர் தலையெல்லாம் கட்டி வைக்க ட்ரை பண்ணாதீங்க. என்னால் இவரை கல்யாணமே பண்ணிக்க முடியாது. ஐயோ இவரை கல்யாணம் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான், என்னை சாவடிச்சிருவாருமா, அவ்வளோதான், என்னை கொன்னே போட்டுருவார். ப்ளீஸ்மா, டார்ச்சர் பண்ணியே என்னை வந்து வாழ விட மாட்டார். எனக்கு அவர் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்னை இப்படி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. ஒயன் உங்கள் அப்பாவோட கடைசி ஆசை ஒயன், ப்ளீஸ் ஒயன் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அம்மா என்னம்மா நீ இப்படி பேசி பேசி என் மனசை கலைக்கிற? என்னால் முடியாதுமா. எனக்கு தெரியாது ஒயன், நீ டேயாங்கு தான் கல்யாணம் பண்ணி ஆகணும். எனக்கு தெரியவே தெரியாது. நீ உனக்கு டேயாங்கும் உனக்கு தான் மேரேஜ். ஃபஸ்ட்டு அதுக்கு அவர் ஓகே சொல்கிறாரா பாரு, அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரூமுக்கு போயிடுறீங்க. ரூமுக்கு போயிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க, என்னடா இவங்க இப்படி பண்ணுறாங்களேன்ட்டுன்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க. உங்களுக்கோ இவரை கல்யாணம் பண்ணியிருக்கணுமா, டெய்லி வேலை சொல்லி கொண்டு வரேன்ற மாதிரி தான் உங்களுக்கு தாட்டு. அடுத்த நாளும் ஆகுது, நீங்களும் வந்து ரெடி ஆகுறீங்க. அதாவது உங்களை பொண்ணு பார்க்க வராங்க, ஸோ நீங்களும் ரெடி ஆகுறீங்க. நல்லா அழகாக ஒரு பிங்க் கலர் சாரீ கட்டிக்கிட்டு அழகாக மல்லிகைப்பூலாம் வச்சுட்டு ரெடி ஆகுறீங்க. உங்கள் அம்மா வந்து ஒயன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வந்துடுவாங்க, நீ நான் சொல்கிற மாதிரி மட்டும் நடந்துக்கோ. பால் அதாவது காஃபி கொடுக்கணும், கொடுத்துட்டு நீ ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கலாம், வேறு எதுவுமே இல்லை. நீ ஓகே, உன்னோட ஓகேவும் எனக்கு வேணாம், எஸ்ஸும் வேணாம். நீ எஸ் சொன்னாலும் நோ சொன்னாலும் உனக்கு கல்யாணம் நடக்க போகிறது தான். என்னை இப்படிலாம் ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் கல்யாணம் பண்ணி வைப்பீங்க நான் என் கனவுல கூட நினச்சது கிடையாது. ஒயன் சொல்கிற பேச்சு மட்டும் கேளு. சரிம்மா. அப்போ காரும் வந்துடுது, எல்லோரும் வந்து உட்காந்துருக்காங்க. டேயாங்கும் ஆர்வமாக இருப்பான், யாரா அந்த பொண்ணு நம்மளை வந்து கல்யாணம். ஆக்சுவலி டேயாங்கும் பிடிக்காது இந்த மேரேஜ். அவன் என்னன்னா டேயாங்கும் பிடிக்காது இந்த மேரேஜ். பட் அவனுக்கு ஒரு சின்சியர், அது ஒரு எப்படி சொல்லுவாங்க, அது ஒரு ஆர்வம். அவனுக்கு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஆர்வம். அப்போ உங்கள் அம்மாவும் ஒயன் பால் எடுத்துகிட்டு வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்களும் எடுத்துகிட்டு வரீங்க. எடுத்து வந்து ஒருத்தருக்காக கொடுக்குறீங்க, டேங்கும் கொடுக்குறீங்க. டேங்கு பார்க்குறாங்க, பார்த்தோன்னே டேங்கு கோவம், இவளா, ஐயோ இவளையா நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றமே அவனுக்கு தோணுது. அப்போது நீங்களும் கொடுத்துட்டு போயிடுறீங்க. உங்களுக்கு வெறுப்பு, செம்ம வெறுப்பாகுது. ஐயோ இவனை போய் நம்மளுக்கு வந்து இப்படி கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்களேன்ற மாதிரி டேங்க்கு வந்து ரொம்ப கடுப்பாகுது. அப்போ டேங் வந்து வெளியே போயிட்டு, பா கொஞ்சம் வெளியே வாங்கப்பா. என்ன டேயாங் என்ன? அப்போது என்னால் இவளெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ஃபஸ்ட் டேவே என்கிட்ட மரியாதை எல்லாத்துமே நடந்துக்கிட்டா, இவளெல்லாம் என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. டேயாங் ஞாபகம் வச்சுக்கோ, நான் சொல்கிற பல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் உனக்கு என்னோடய சொத்து எல்லாமே உனக்கு வரும். அப்பா இப்படி நீங்கள் பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பல்ல கடிச்சிட்டே பேசிட்டு உள்ளே போகிறான். அப்போ உங்கள் அப்பாவும், எனக்கு தெரியும் டேயாங்க, அவள் உன்னை மாற்றிடுவா, எனக்கு தெரியும், இப்படி நீ ரூடாகவே பிஹேவ் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு தெரியும், ஆனால் அதெல்லாம் கண்டிப்பாக மாற்றிடுவா அவளை வந்து அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உள்ளே வந்துட்டு சொல்கிறாரு, பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பொண்ணை, ஸோ கல்யாணம் வந்து இன்னும் 10 டேஸ்லேயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் அம்மாவும் 10 டேஸ்லையா, 10 நாளில் வச்சிட முடியுமா? நீங்கள் கவலைப்படாதீங்க வேணாம்மா, நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுறாங்க. அவங்க அம்மாவும், பையன் 10 நாளில் உனக்கு கல்யாணம். என்னது 10 நாள்லையா? முதல்ல அவர் எனக்கு ஓகே சொல்லிட்டாரா? ஆமாம் வயன், அவர் உனக்கு ஓகே சொல்லிட்டாரு. நான் தான் சொன்னேனே. நான் சொன்னதை எங்கே கேட்டேன் நீனு? என்னது ஓகே சொல்லிட்டாரா? வாய்ப்பே இல்லை. ஐயோ என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா. வயன் நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும், சரியா? நீ ஏன் ஒரு இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது? உன்னை பெற்று போட்டது என்ன இதுக்கா? எங்கள் பேச்சை தான் நீ கேட்டாகணும். அம்மா என்னம்மா என்கிட்ட ரூல்ஸ் பண்ணிகிட்டு இருக்க, நீ இப்படிலாம் என்கிட்ட பேசுனதே கிடையாது.
ஒயன் எனக்கு உன்னோட உங்கள் அப்பா தான் ஒயன் முக்கியம். உங்கள் அப்பாவோட ப்ராமிஸ் தான் ரொம்ப முக்கியம். அவர் வியோட அப்பா எவ்வளோ நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு தெரியுமா, டேங்க அப்பா. அதுக்காக நீ அவனை பையனை கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? நீ கல்யாணம் பண்ணிக்கோ, கண்டிப்பாக அவர் மாறிடுவார் ஒயன். நான் உண்மையாகவே சொல்கிறேன், கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஆம்பளையும் மாறிடுவாங்க ஒயன். நீ மாற்று, மாறலன்னா நீ மாற்று. அம்மா ஒயன் யோசிச்சு பதில் சொல்லு ப்ளீஸ். நாளைக்கு காலையில் எனக்கு பதில் சொன்னால் போதும். ஏன்னா நீ நாளைக்கு ஆஃபீஸ் போகிறது கிடையாது. இன்னும் 2 நாளைக்கு உனக்கு ஆஃபீஸ் கிடையாது. பிகாஸ் டேங் வந்து ஆஃபீஸ்க்கு லீவ் விட்ருக்கோம். என்னது லீவ் விட்ருக்காரா? இவர் என்ன புதுசாக பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிடுறாங்க. நீங்களும் என்னடா இவன் இப்படி பண்ணிகிட்ருக்கானே, நம்மளுக்கு எப்படா ஓகே சொன்னா அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணிகிட்டே இருக்குது. நீங்களும் உங்கள் அம்மா சொன்னதெல்லாம் நினச்சி பார்க்குறீங்க. சரி கல்யாணத்துக்கு அப்புறம் அவனை மாற்றிடலாம் அப்படின்னு யோசிக்கிறீங்க. அப்போ காலையும் ஆகுது. உங்கள் அம்மா கிட்டே போய்ட்டு, ஓகேம்மா நான் டேங்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உண்மையாக சொல்கிறியா ஒயன்? உண்மையிலேம்மா நான் மாற்றுறேன் அவனை அப்படின்னு சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு நீங்களும் வீட்டில் இருக்க வேலையெல்லாம் பார்க்குறீங்க. உங்கள் அம்மா கூட ஷாப்பிங்லாம் போயிட்டு ஜாலியாக இருக்கீங்க. 2 days ஆஃப்டர் நீங்கள் வந்து போகிறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க. ஆஃபீஸ் போனதும் வந்து டேங் முடிஞ்சது தான் முழிக்கிறீங்க. டேங்கை பார்த்து லேசாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஆனால் டேங் அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறான். நீங்களும் இவன் நம்மளுக்கு ஓகே சொல்லிட்டா தானே, நம்மளுக்கு இவன் கொண்டு கல்யாணம், எதுக்கு இப்படி முறைச்சிட்டு போகிறான்? ஒருவேளை சீக்ரெட்டாக வச்சுருக்கானோ? ஓகே சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறா போல். நம்ம போய் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுவோம், யார்ட்டையும் சொல்லாமன்னு சொல்லிட்டு நீங்களும் ஆஃபீஸ்க்குள்ளே போகிறீங்க. ஆஃபீஸ்க்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் ஒர்க் பார்க்குறீங்க. டேங்க்கு செம்ம காண்டு உங்களையா கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு. அவன் வேணுக்கிட்டே உங்களுக்கு ஒர்க் மேலே அப்படியே ஃபைல்ஸ் மேலே ஃபைல்ஸாக அடுக்குறான். நீங்கள் அப்படியே ஒர்க் ரொம்ப டயர்டு. உங்களுக்கு வீட்டுக்கு வந்து கூட அவ்வளோ ஒர்க் இருக்குது. இப்படியே ஒரு 5 days ஆகிடுது. 5 days நீங்கள் ஒழுங்காக தூங்கிக்க கூட மாட்டீங்க. அப்புறம் ரொம்ப 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 டயர்டாக இருப்பீங்க. ஒரு நாள் நீங்கள் மயங்கியே விழுந்துருப்பீங்க ஆஃபீஸில். ஆனால் டேங்க்கு அதெல்லாம் பற்றி கவலையே கிடையாது. டேங் வந்து பார்ப்பான், அப்படியே போயிடுவான். ஆனால் டேங்க் உங்களுக்கு பிடிக்கும் தான். பட் அவன் வந்து அவனுக்கு பாஸ்ட்டில் நடந்தது வந்து ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதனால் அவன் வந்து அதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்காமலே போயிடுவான். நீங்களும் ஆனால் உங்களுக்கு டேங்க் ரொம்ப பிடிச்சிருக்கும். அவன் திட்டினா எது பண்ணாலுமே பிடிக்கும். இப்போ கல்யாணம் வேறு ஆக போது, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் பண்ணுறது எல்லாமே அனுசரித்து போவீங்க. நிறைய தடவை அழுதுருக்கீங்க வீட்டில் போயிட்டு, எதுக்கு இவன் இப்படி பண்ணுறான்ற மாதிரி. அப்படி நீங்கள் மயங்கினதை பார்த்து ஒரே ஒரு பர்சன் மட்டும் ரொம்ப அப்படியே ஐயோ என்னாச்சு ஒயன் ரொம்ப துடிப்பார். யாருன்னா அது அலெக்ஸ் தான். பிகாஸ் அலெக்ஸ்க்கும் உங்களை ரொம்ப பிடிக்கும். அலெக்ஸ் வந்து அப்படியே துடிச்சு போயிடுவார். உங்களை அப்படியே ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போய் என்ன ஒயனாச்சு சொல்லுவோயன்ற மாதிரிலாம் தட்டி கூப்பிட்டு போவார். அப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்க ரொம்ப நேரம் ஸ்ட்ரெஸ்ஸாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால தான் 2 days அவங்களுக்கு லீவ் கொடுங்க, அவங்களெல்லாம் ரெக்கவரி ஆயிடுவாங்க. வேறு எதுவும் இல்லை, ரொம்ப சாப்பிடாமல் தூங்காமல் வேலை பார்த்துருக்கனால தான் உங்களுக்கு இப்படி இருக்குது, வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லவும் நீங்களும் வந்து உள்ளே தான் இருக்கீங்க. அலெக்ஸை வந்து அப்படியான்னு சொல்லிட்டு உள்ளே வரும்போது இஃபும் அலெக்ஸும் தான் இருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க டேங் வந்திருப்பான்னு. பட் டேங் வந்திருக்கவே மாட்டான். இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது உங்களுக்கும் டேங்க்கும் வந்து என்கேஜ்மெண்ட் அதாவது மேரேஜ் வெட்டிங் நடக்க போகுது அப்படின்றதுலாம் தெரியாது. அப்போ அலெக்ஸ் வந்து என்னாச்சு ஒயன் இப்போ நார்மல் ஆகிட்டியான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். நீங்களும் அதை பார்த்துட்டு இல்லை ஐம் ஆல் ரைட் அப்படின்றீங்க. டேங் சார் வரலையான்னு கேட்குறீங்க. அவர் எங்கே உன்னை பார்த்துட்டு பார்க்காதமே போயிட்டார் ஒயன். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், நாங்கள் டேங் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டோம், உனக்கு ஒரு 3 days லீவ் கொடுக்க சொல்லியிருக்கோம். ஸோ நீ வீட்லேயே நல்லா ரெஸ்ட் எடு, ஓகேவா? ஓகே அலெக்ஸ், நான் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க தானே, கிளம்பலாமா அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்களும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறீங்க. வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அம்மா தான் என்ன 3 days கல்யாணம் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ரூமுக்கு போகிறீங்க. ரூமுக்கு போயிட்டு உங்களுக்கு தெரியுது டேங்க்கு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு. அவன் ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் உங்களுக்கு ஓகே சொல்லியிருப்பான். ஆக்சுவலி டேங்க் உங்களுக்கு பிடிக்கும் தான்டா. பட் அவன் பிடிக்காத மாதிரி தான் உங்களுக்கு வந்து உங்களை வந்து பிடிக்காத மாதிரியே காட்டிகிட்டு இருப்பான். இப்போது நீங்கள் வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஒரு 2 days 3 days பாஸ் ஆகிடுச்சு. 4th day நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்க. ஆஃபீஸ்க்கு போகும்போது அலெக்ஸ் தான் வழியிலே நிற்கிறான். நீங்கள் அலெக்ஸ் கிட்ட என்ன அலெக்ஸ் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த போல்? ஆமாம் இந்த 3 நாள் நீ இல்லாமல் என்னோடய ஆஃபீஸும் சரி என் மனசும் சரியே கிடையாது. என்னது சரி கிடையாதா? ஆமாம் நீ வேறு எனக்கு அப்படியே நீ என்ன பண்ணிகிட்ருப்ப எது பண்ணிகிட்ருப்பனே தான் தோணுச்சு.
உனக்கே அதெல்லாம் தோணுது வயன்? நான் ஒன்று சொல்கிறேன், ஆனால் நீ இதுக்கு யோசிச்சு பதில் சொல்லு ப்ளீஸ். சொல்லு அலெக்ஸ். எனக்கு ஒன்று ஃபஸ்ட் டேலேருந்தே எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் ஐம் ஃபால் இன் லவ் வித் யூ. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். நான் ஒன்று ரொம்பவே லவ் பண்ணுறேன். எனக்கு ஒன்று ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு வயன். என்னை கல்யாணம் பண்ணிப்பியா? என்னது, என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்துட்ருக்கும் போதே அதை ப்ரப்போஸ் பண்ணாத டேங்கும் பார்த்துருப்பான். டேங்க்கு வந்திருக்கோம் கோவம், அப்படியே அடி வயிற்றுலேருந்து கோவம் வந்திருக்கோம். வயன், என்ன இங்கே நின்றுட்டுருக்க? உள்ளே போ. என்ன இது ஆஃபீஸ் நினச்சிங்களா இல்லை ப்ரப்போஸ் பண்ணி லவ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற இடம்னு நினச்சிங்களா? மரியாதையாக போய் வேலையை பாருங்கள். என் ஆஃபீஸில் இந்த மேலே வேலைலாம் இருந்துகிட்டு இருக்கக்கூடாது, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டேங்கும் கத்திட்டு போகிறான். டேங் உங்களை அப்படியே முறைச்சிக்கிட்டே போகிறான். அப்போது நீங்களும் உள்ளே போகிறீங்க. உள்ளே போனோன்னு அலெக்ஸ் தான் திரும்பி வரான் உங்கள் கேபினுக்கு. வயன், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பதில் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் இல்லை அலெக்ஸ், என்னால் அவனை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஏன் வயன்? இல்லை, எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. போய் சொல்லாத வயன், நீ என்னை கன்சோல் பண்ணுறதுக்காக அப்படி சொல்லாத. உண்மையிலே எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 டேஸில் எனக்கு மேரேஜ். என்ன வயன் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவ்வளோ அழுக வருது. அவன் அப்படியே மனசெல்லாம் உடஞ்சி போயிடுறான். உங்களுக்கும் இது புரியுது அவன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான்னு. நீங்களும் எதுவுமே சொல்லாமல் விட்டுட்டீங்க. அப்போ நீங்கள் நேராக வந்து டேங்கோட கேபினுக்கு தான் போகிறீங்க. தட்டை கூட இல்லை, நேராக உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டு டேங் கிட்ட சொல்கிறீங்க, இந்த மாதிரி எனக்கு அலெக்ஸ் ப்ரப்போஸ் பண்ணா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஏன் என்கிட்ட வந்து சொல்கிறேன்? நீங்கள் பார்த்தீங்க தானே அதை? ஆமாம் பார்த்தேன் தான், யார் இல்லைன்னு சொன்னான். அப்போ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கீங்க? அது ஏன் இஷ்டம், அதை நீ சொல்லாத. என்னதான் ப்ராப்ளம் டேங் உங்களுக்கு? என்ன நீ என் பேரை வச்சு நான் கூப்பிட்ற அளவுக்கு வந்துட்டியா? என்ன மேரேஜுன்னு சொல்லிட்டு என்ன அட்வான்டேஜ் எடுத்துகிட்ருக்கியா? அவ்வளோதான் பார்த்துக்கோ. என்கிட்ட இந்தமாதிரி அட்வான்டேஜ் எடுத்துருக்க வேலை பார்க்காத. அப்புறம் நான் என்ன சொல்லுவேனே தெரியாது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மனசு உடஞ்சி போயிருக்கும். உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏன்டா இவன் இப்படி பண்ணுறான், நம்மளுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்களும் வெளியே போயிடுவீங்க. வெளியே போயிட்டோடனே நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. யார்கிட்ட சொல்லி அழுகிறது கூட தெரியாது. உங்கள் கேபின்லேருந்து தான் நீங்கள் அழுவீங்க. உங்களுக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் கூட கிடையாது. இப்போ 2 டேஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு மேரேஜ் டே தான். எல்லாம் உங்கள் ஆஃபீஸில் இருக்க எல்லாருக்குமே வந்திருப்பாங்க. அதாவது உங்கள் ஆஃபீஸில் வந்து நீங்கள் 2 பேர் தான் இன்வைட் பண்ணியிருப்பீங்க. அதாவது அலெக்ஸையும் இஃபையும் மட்டும்தான் இன்வைட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா அவங்க தான் உங்கள் ஆஃபீஸில் அவங்க கூட ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. இப்போ உங்களுக்கு மேரேஜும் நடக்குது. அலெக்ஸ் உங்களை பார்க்குறான். உங்களை பார்த்துட்டு அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சரி, நம்ம லவ் பண்ண பொண்ணு வேறு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறாளே, அதுவும் நம்ம ஆஃபீஸ் சிஇஓவே அதாவது கல்யாணம் பண்ணிக்கிறாளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவன் அந்த இடத்துல இல்லை, கிளம்பிட்டான். இப்போ நீங்கள் தான் அழகாக மெதுவாக நடந்து டேங்கிட்ட போகிறீங்க. டேங் உங்களுக்கு அப்படியே ரிங் போட்டுடுறான். நீங்களும் அவனுக்கு ரிங் போட்டு விட்றீங்க. கிஸ் பண்ண சொல்கிறாங்க. டேங்கு லிப்லலாம் கிஸ் பண்ணுற அளவுக்கு பிடிக்கல. அது அவ்வளோவா பண்ணணுமான்னு தான் இருக்குது. உடனே உங்களுக்கு வந்து உங்கள் கையில் மட்டும் கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறான். எல்லாருமே பார்க்குறாங்க, என்ன இவன் இப்படி பண்ணுறான்னு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. நீங்களும் டேங்கை பார்க்குறீங்க. நீங்கள் அதை அவ்வளோவா பெருசாக கண்டுக்கல. பட் உங்கள் அம்மாவுக்கு வந்து ஓகே டேங்க்கு இதில் பிடிக்கல போல் அப்படின்றமே புரியுது. பட் உங்கள் அம்மா ஒரு ஹோப் வச்சுருக்காங்க, நீங்கள் எல்லாம் மாற்றிடுவீங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அதெல்லாம் கண்டுக்கல. ஏன்னா ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் இவன் இப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் டேங் வீட்டுக்கு தான் போகிறீங்க. உங்களோட மாமனார் தான் கூப்பிட்டு போகிறாரு. அதாவது டேங் அப்பா தான் கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு சொல்கிறாரு, அங்கே இருக்குதாம்மா டேங் ரூமு, மேலே போய் நீ வந்து ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே போகிறீங்க. மேலே போய் பார்த்தா டேங்லாம் இல்லை. டேங் ஆஃபீஸ்க்கு போயிருக்கான். நீங்களும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்ருப்பீங்க. நீங்கள் ஒரு அழகாக ஒரு சாரீ கட்டிட்டு அப்படி தான் இருப்பீங்க. அப்போது டைம் ஸ்கிப் ஆகுது, நைட் ஆகுது. டேங் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு வரான். நீங்களும் வந்து வாங்க டேங் அப்படின்றீங்க. டேங் உங்களை முறைச்சிக்கிட்டே மேலே போகிறான். நீங்களும் மேலே போயிட்டு டேங் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க. எனக்கு சாப்பாடெலாம் ஒன்றும் வேணாம், நான் வர வழியிலே சாப்பிட்டேன். டேங் நீங்கள் சாப்பிட்லன்னு எனக்கு தெரியும், நீங்கள் வாங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாத வயன், எனக்கு வேணாம், நீ போ அப்படின்னு அவன் ரூடாக சொல்கிறான்.
நீங்களும் சரின்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டு உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம். ஸோ நீங்கள் சாப்பிட்டுட்டு திரும்பியும் மேலே போயிட்டு டேங் ரூமில் தான் போயிட்டு படுக்கிறீங்க. டேங் ஒன்னே ஏய் என்ன என்ன டேங், யாரை கேட்டு நீ என் ரூமில் வந்து என் பெட்லேயே படுப்பேன்? டேங் நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சுன்னா நீ என் ரூம்குள்ளே வரலாம், ஏன் பெட்டில் படுக்கலான்னு ஏதாச்சும் ரூல்ஸ் இருக்கா? டேங் புரியல. ஒயன் உன்னை மேரேஜ் பண்ணதுக்கு ரீசன் இருக்குது, ஓகேவா? அந்த ரீசன் ஒன்லி ஐ வில் மேரி யூ. மற்றபடி எனக்கு உன் மேலே லவ் எதுவுமே கிடையாது. பொய் சொல்லாதீங்க டேங், உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆசை தான் பொழப்ப கெடுக்கணும்னு வாங்க, அது கரெக்டாக தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது, அங்கே போ. என்னால் போக முடியாது டேங். நீ போல என் ரூமை விட்டு நான் போகணும். ஒரு நிமிஷம், எதுக்கு ஃபஸ்ட்டு நான் என் ரூமை விட்டு போகணும்? வெளியே போ ஒயன். சரி, என்ன ரீசனுக்காக நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணீங்க? எங்கள் அப்பா இந்த சொத்தெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணால் எனக்கு எழுதி வைக்கிறேன்னு சொன்னார், இல்லைனா எழுதி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேனே தவிர உங்களோட குடும்பம் நடத்தணும்னு இல்லை. ஜஸ்ட் 6 months, அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் டிவோர்ஸ், ஓகே? அப்படின்னு உடனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுது. நீங்கள் அப்படியே போயிட்டு உங்கள் ரூமில், அதாவது நெக்ஸ்ட் ரூம் இருக்காதான் உங்கள் ரூம், அங்கே போய் படுத்துட்டீங்க. அழுதுகிட்டே படுத்து தூங்குறீங்க, செம்மையாக அழுவுறீங்க. உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாக இருக்குது. மார்னிங் எழுந்திரிக்கும் போது தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் கண்ணெலாம் செம்ம ரெட்டாக இருக்குது. நீங்கள் அப்படியே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வந்துட்டு சமைக்கிறீங்க. டேங்க்கு தான் சமைக்கிறீங்க. சமைச்சு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சமைச்சு வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் டேங் ரூமுக்கு போயிட்டு டேங் 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 காஃபி எடுத்துக்கோங்க, அங்கே வச்சுட்டு போங்க அப்படின்னு ஒன்று வச்சுட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஆக்சுவலாக டேங் வந்து அது நீங்கள் தான் வச்சுட்டு போகிறீங்கன்னு அவனுக்கு தெரியாது. டேங் அந்த காஃபி எடுத்து குடிச்சிட்டு, என்ன வழக்கம் போல் இல்லாமல் இன்றைக்கி காஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது, யார் போட்டா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து பார்க்குறான். நீங்கள் தான் கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனுக்கு அதை பார்த்தோன்னே, ஓ இவ தான் போட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஆஃபீஸுக்கு ரெடி ஆகிட்டு அவனும் கிளம்பி வந்துட்டுருக்கான். நீங்கள் வந்து டேங் சாப்பிட்டுட்டு போங்க, எனக்கு சாப்பாடு வேணாம். டேங் சாப்பிட்டுட்டு போங்க டேங், என்ன தான் என் மேலே கோவம் இருந்தாலும் நீங்கள் சாப்பாடில் காட்டாதீங்க ப்ளீஸ். வேணான்னு சொல்கிறேன்ல, ஏன் இப்போ எப்போ பார்த்தாலும் என்னை நெய்யின் நச மாதிரி பேசிகிட்டே இருக்க? விட்டு கொஞ்சம் என்ன ஃப்ரீயாக, நான் ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். நீங்களும் உங்களுக்கு அப்படியே கண்ணு திரும்பி கலங்குது. ஆக்சுவலி உங்களுக்கு கல்யாணம் ஆனோடனே அந்த வீட்டிலேருந்து எல்லாம் போயிருப்பாங்க. நீங்களும் டேங் மட்டும்தான் இருப்பீங்க. டேங்கும் நீங்கள் இதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கெலாம் வர வேணாம்னு சொல்லியிருப்பான். நீங்களும் வந்து இருப்பீங்க. ஒரு 3 days இப்படியே தான் போயிடும். டேங் வந்துட்டு மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டான். ஆஃபீஸில் இருந்து அழைச்சி திட்டுவான், இங்கே மூஞ்சி கொடுத்து கூட பேசியிருக்க மாட்டான். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் இப்போ ஒன் ஃபைன் டே நீங்கள் வந்து டேங்கிட்ட போயிட்டு, டேங் நான் ஆஃபீஸில் ஜாயின் பண்ணிக்கிறேன். எதுக்கு? எல்லார்ட்டையும் வந்து டேங் தான் என் புருஷன், அவன் தான் இந்த CEO, அதனால் நீங்களும் என்னை மதிக்கணும் இப்படின்னு சீன் போடுறதுக்கா? டேங் அப்படிலாம் கிடையாது டேங், எனக்கு வீட்டில் இருக்க போர் அடிக்குது, நான் வரேன். உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது ஆஃபீஸில். நான் மாமா கிட்டே பேசிக்கிறேன் டேங், நீங்கள் சேர்த்துக்கணும்னு அவசியம் கிடையாது. என்னடி பிளாக்மெயில் பண்ணுறியா? நான் எதுக்கிட்டே உங்களை போய் பிளாக்மெயில் பண்ண முடியும்? நீங்கள் தான் ரொம்ப பெரிய ஆளாச்சே, உங்களை பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு எனக்கு திறமை இல்லை டேங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிடுறீங்க. டேங் அப்படியே என்ன இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ரூமுக்கு தான் போகிறீங்க. உங்கள் ரூமுக்கு போயிட்டு நீங்கள் உங்கள் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறீங்க. உங்கள் மாமாவும் ஓகேன்னு சொல்லிட்டாரு. நீங்களும் நெக்ஸ்ட் டே வந்து கிளம்புறீங்க. நீங்கள் எப்படி கிளம்பியிருப்பீங்கன்னா, ஒரு க்ராப் டாப் தான் போட்டிருப்பீங்க, அது கொஞ்சம் முட்டிக்கு மேலே இருக்கும். அந்த டாப் போட்டு தான் கிளம்புறீங்க. டேங்க் அதை பார்த்தோன்னே கோவம், யாரை கேட்டு நீ இந்தமாதிரி ட்ரெஸ் பண்ணுற? யாரை கேட்டு இந்தமாதிரி ட்ரெஸ் பண்ணுற? ஒன்று குர்த்தி போட்டு வா, இல்லை சாரீ கட்டிட்டு வா. நீ இப்படிலாம் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே அலோட் கிடையாது. அதை நீங்கள் எப்படி டேங்க் சொல்லலாம்? என்னோடய இஷ்டம். நீங்கள் ஒன்றும் என் புருஷன் கிடையாது. 6 மாதம் கழிச்சில் நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டீங்க. ஸோ நான் எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருப்பேன்னு சொல்லிட்டு நீங்களும் கோவமாக கிளம்பிடுறீங்க. டேங் பார்த்துக்கிட்டே இருக்கான் என்னாச்சு இவளுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ டேங் ஆஃபீஸில் அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ, யார்? டேங் நான் தான் லாரா பேசுகிறேன். டேங்க் அப்படியே மூச்சே நிற்குது. அவனுக்கு அவ்வளோ வந்து கண்ணிலேருந்து அப்படியே தண்ணி வருது. லாரா
லாரா எங்கே இருக்க லாரா, எப்படி இருக்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே லாரா, எங்கே இருக்க லாரா? டேயாங் எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு டேயாங். என்ன லாரா சொல்கிற? நீ என்ன தானே லாரா லவ் பண்ணிட்டு இருந்த, எப்படி நீ இப்படி என்னை விட்டுட்டு போக உனக்கு மனசாக இருந்துச்சு? டேயாங் எனக்கு மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது டேயாங். நீ கூட என் மேரேஜ்க்கு வந்திருந்த. ஓ ஆமாம்ல, நான் வந்துருந்தேன்ல. என்ன என்ன சொல்லு, எதுக்கு இப்போ எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க? இல்லை டேயாங், சும்மா தான் ஃபோன் பண்ண. நீ உனக்கு மேரேஜ் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். ஓ அதனால தான் ஃபோன் பண்ணல, இல்லை எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டேன்ல. இல்லை டேயாங், எனக்கோ என் பையனோட ஃபஸ்ட் பர்த்டே வருது. ஸோ நீ என்னால் வர முடியுமா? ஒத்தா எனக்கு புரியல. என்ன லவ் பண்ணிட்டு நல்லா என்னை ஏமாற்றிட்டு பணக்காரனாக பார்த்து கல்யாணம் பண்ணிவிட்டு அவன் பையனுக்கு பர்த்டே என்ன கூப்பிட்றியா? என்னை பார்த்தா என்ன கேனுன்னு எழுதி வச்சுருக்கா? முடியாது, என்னால் உன் பையன் பர்த்டேக்கு வர முடியாது. ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆச்சு. ஸோ நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு போகணும், சரியா? ஃபோனை வைன்னு சொல்லிட்டு அவன் கோவமாக வச்சிடுறான். அந்நேரம் பார்த்து நீங்களும் வரீங்க. நீங்கள் வந்துட்டு டேங்கிட்ட ஃபைல் சைன் பண்ணுறதுக்கு வரீங்க. அப்போ டேம் என்ன? இல்லை ஃபைல் சைன் பண்ணும். ஃபைல்லாம் சைன் பண்ண முடியாது வையான், போ. டேம் இது முக்கியமான ஃபைல். டேம் ஆஃபீஸில் இருக்கும்போது எதுக்கு என்ன டேம்னு கூப்பிட்ற, சார்னு கூப்பிட்ற? ஓகே டேம், திரும்பியும் டேங்க தான் கூப்பிட்ற. ஓகே சார். திரும்பியும் டேங்க்கு கால். நீங்கள் அவன் அட்டன் பண்ணுறான். என்ன தான் பிரச்சனை லாரா உனக்கு? உன் பையன் பட்டிக்கு என்னால் வர முடியாது. நீங்களும் யார் அது? யாராக இருந்தால் உனக்கு என்ன? உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு, டோன்ட் டேக் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேங்க் கோவமாக வீட்டுக்கு கிளம்பிடுறான். உங்களுக்கு என்ன ஏதுன்னே ஒன்றுமே புரியல. டேங்க்கு சம்மாளுக. ஏன்னா டேங்க் ரொம்ப லவ் பண்ணியிருப்பான் லாராவை. அவள் ஏமாற்றிட்டு போயிருப்பா. அதனால தான் உங்ககிட்ட கூட அவனோட லவ் சொல்ல பயந்துட்டு இருந்திருப்பா. சப்போஸ் நீங்களும் அவனை விட்டுட்டு போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பயத்தில் தான் இருப்பான். அந்த பயத்தில் தான் உங்கள்கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டான். இப்போ நீங்கள் உங்களுக்கு கன்ஃபியூஷனாகவே இருக்குது, யார் அந்த லாரா, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு டயர்டாகவும் இருக்குது. நீங்கள் போயிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஒரு கால் வருது. அப்போ அந்த காலில் ஹலோ அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. அந்த சைட்லேருந்து யார்? நான் டேயாங் அப்பா பேசுகிறேம்மா. என்ன அங்கிள் புது நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணியிருக்கீங்க? இல்லைம்மா, அந்த ஃபோன் உடஞ்சிருச்சு. ஸோ அதான் இதுலேருந்து பண்ணேன். சொல்லுங்கள் அங்கிள். உங்கள்கிட்ட ஒன்று மறைச்சிட்டோம்மா. என்ன அங்கிள் சொல்லுங்கள். ஆல்ரெடி டேயாங் ஒரு பொண்ணை லவ் பண்ணான். என்னது, லவ் பண்ணாரா? ஆமாம், அந்த பொண்ணு பேர் லாரா. அந்த பொண்ணு சரி கிடையாதுமா. அந்த பொண்ணும் டேயாங் தான் லவ் பண்ணிச்சு. அப்புறம் பணத்துக்காண்டி வேறு பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. டேயாங்க்கு அதுக்கு தெரியாது. பட் டேயாங் கூடயே தான் அந்த பொண்ணு இருந்துட்டு இருந்துச்சு. அதே சமயம் அந்த பணக்கார பையன் கூட இருந்துட்டு இருந்துச்சு. இது டேயாங்க்கு தெரிய வந்துச்சு. தெரிய அந்த பொண்ணு ரொம்ப ஆஷா பிஹேவ் பண்ணிட்டான். ஸோ அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு அந்த பணக்காரன் பையன் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போது அந்த பொண்ணுக்கு ஒரு பையன் இருக்கான். அவங்க அப்பா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வர சொல்லியிருக்காரு. அதனால தான் டேயாங் உங்கள்கிட்ட ரூடாக நடந்திருக்கான் போல். அவன் பாஸ்ட்னால தான் யார்கிட்டையும் அவன் இப்படி பேச மாட்டேங்கிறான். ஆக்சுவலாக டேயாங் ரொம்ப ஸ்வீட் ஹார்ட். ஃபஸ்ட்லாம் டேயாங் ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பான். இப்போ தான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே ரொம்ப ரூடாக, ரொம்ப கல்லிஞ்ச மாதிரி மாறிட்டாமா அப்படின்னு சொல்லும் போது தான் உங்களுக்கும் புரிய வருது. ஓகே, டேயாங் பாஸ்டால் ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்காருன்னு. நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு தான் போகிறீங்க. வீட்டுக்கு வந்து டேயாங் நல்லா குடிச்சிட்ருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு டேயாங் என்ன டேயாங் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணுறீங்க? யார் நீ? எதுக்கு நீ என்கிட்ட இதெல்லாம் கேட்குற? டேயாங் நான் உங்கள் ஒய்ஃப். ஓ வயனா? நீயா என்னை தேடி வந்த? நீயா இப்போ என்னை கல்யாணம் பண்ணியிருக்க? ஆனால் அந்த லாரா என்னை பையன் பர்த்டேக்கு கூப்பிட்றா. அதுவும் அவன் பையன் பர்த்டேக்கு. அவளை நான் எவ்வளோ லவ் பண்ணேன். எனக்கு ஒரு மனுஷனாக கூட மதிக்கலை. பணத்துக்காண்டி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரி டேயாங் விடுங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை கன்சோல் பண்ணிட்டு போய் படுக்க வைக்கிறீங்க. அவனும்
நீயும் என்னை விட்டுட்டு போயிட மாட்டியோ வயன். நான் போக மாட்டேன்ட்டேன் படுங்கன்னு சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு அவனை படுக்க வச்சுட்டு நீங்களும் போய் தூங்குறீங்க. நான் இப்படியே தான் போயிட்டுருக்கோன்ட்டேன். எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்பப்போ ட்ரிங்க்ஸ் பண்ணுவான், நீங்களும் அவனை கன்சோல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. இப்படியானா அவன் உங்கள்கிட்ட ஒழுங்காக பேச மாட்டான். பட் உங்களுக்கு ஒன்றுனா ரொம்ப துடிச்சிருவான். அதெல்லாம் தான் நடந்துகிட்ருக்கோம். ஒரு நாள் நீங்கள் டேங்க வந்து ஒரு பொண்ணு கூட பார்க்குறீங்க. உங்களுக்கு அப்படியே என்ன அங்கே நடக்குதுன்னுலாம் தெரில. நீங்கள் போகிறீங்க, அதாவது அது ஆஃபீஸ்க்கு வெளியே தான், பேக் சைடு தான் நடக்குது. போகிறீங்க, பார்க்குறீங்க, டேங் தான் அங்கே நின்றுட்டுருக்கான். அங்கே நிற்கிறது டேங் தான். நீங்கள் பார்க்குறீங்க, டேங் வந்து யாருக்கிட்டேயோ ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்ருக்கான். க்ளோஸாக நின்று பேசிகிட்ருக்கான். அதுலேயே அவன் ஹக் பண்ணுறான். உங்களுக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப ஒருமே கஷ்டமாயிருது. பிகாஸ் உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது அது ஒரு பொண்ணு மாதிரி தெரியுது. நீங்கள் அதை பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அப்படியே உங்களால் முடியல, நீங்கள் வீட்டுக்கு போயிடுறீங்க. அழுதுகிட்டே வீட்டுக்கு போகிறீங்க. நான் இத்தனை நாள் இவருக்கு என்னை பிடிக்கும்னு நினச்சேன், ஆனால் இவருக்கு என்னை பிடிக்கவே இல்லை சுத்தமாக. வேறு எதுவும் பொண்ணு கூட என்ன பேசிகிட்ருக்காரு. நான் இதை நினச்சி கூட பார்க்கல. எதுக்கு இவர் இப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே படுத்து தூங்கிடுறீங்க. அவங்க வீட்டுக்கு வரான், வீட்டுக்கு வந்து உங்களை தேடுறான். நீங்கள் வந்து அவங்க ரூம்லேயும் இல்லை, கிச்சன்லேயும் இல்லை. உங்கள் ரூமுக்கு வந்து பார்க்குறான். நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. அவனும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்களுக்கு பெட்ஷீட்லாம் போத்திட்டு அவனும் போய் தூங்கிடுறான். நீங்கள் அடுத்த நாள் காலைல சீக்கிரமாக எழுந்துச்சி கிளம்புறீங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் வச்சு சீக்கிரமாக கிளம்புறீங்க. டேங்க் கீழே வந்து பார்க்கவும் நீங்கள் இல்லை. சரி, அவனும் நீ உங்கள் ஆஃபீஸ் தான் போயிருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்கள் ஆஃபீஸ்க்கு வரான். ஆஃபீஸ்க்கு வந்தால் நீங்கள் மூஞ்சி கொடுத்து கூட பேசலை. அவங்கக்கிட்ட அவன் பேச ட்ரை பண்ணுறான். பட் அவன் பேசவே இல்லை. அப்புறம் தான் கொஞ்ச நேரம் கழித்து ஜிமின் வரான். ஜிமின் வந்து டேங்கிட்ட வந்து, என்ன மச்சான் நேற்று வந்து ஹக்லாம் பண்ணி அழுத, என்ன என்ன லாரா மறந்துட்டியா இல்லை அப்படியே தான் இருக்கியா? இல்லை மச்சான், அவளை மறந்துட்டேன். ஆனால் எனக்கு அவள் அப்படி ஃபோன் பண்ணி என் பையன் பாட்டிக்கு வாங்கினதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு மச்சான். அதான். சரி மச்சான், அப்போ தான் உங்களுக்கு புரியுது, ஓகே இது வந்து ஜிமின் தான், நம்ம தான் தப்பாக பொறுத்திருக்கோன்ட்டு. நீங்களும் ஆனால் ஒன் டே ஃபுல்லாகவே டேங் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க. டேங்க்கும் ரீசனே தெரிஞ்சிருக்காது. அவனும் சரின்னு விட்டுருப்பான். அப்போது நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது டேங் உட்காந்துட்ருக்கான். அவன் ஒருமே கோவமாக உட்காந்துட்ருக்கான். நீங்களும் போகிறீங்க. போகும்போதே, ஒயன் என்ன டேங் இங்கே வா. என்ன டேங், எதுக்கு இன்றைக்கி நான் என்கிட்ட பேசாமல் என்ன அவாய்ட் பண்ணிகிட்ருக்க? என்ன ஆஃபீஸில் என் ஃபைல் வந்து ஒன்றை கொண்டு வர சொன்னால் நீ வேறு யார்கிட்டையும் கொடுத்து விட்ற? அவ்வளோ திமிராயிருச்சா? டேங் எனக்கு டயர்டாக இருந்துச்சு, அதனால தான். பொய் சொல்லாத வயன். டேங் எனக்கு டயர்டாக இருந்துச்சு. பொய் சொல்லாத வயன். டேங், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கவா? என்ன சொல்லு. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணுறேன் டேங். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்கவே இல்லையா? ஏன் என்கிட்ட இப்படி ரூடாக நடந்துக்கிறீங்க? எனக்கு தெரியும் உங்களுக்கும் என்ன பிடிக்கும்னு. ஆனால் ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒயன், எனக்கு ஒன்று பிடிக்காது ஒயன். பொய் சொல்லாதீங்க டேங். எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அவ்வளோ இஷ்டம் இருக்கு என் மேலே. எனக்கு எல்லாமே தெரியும். ஒருத்தவங்க கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு என்ன அவ்வளோ பிடிக்கும். ஆனால் அது ஏன் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு நான் இருக்கிறது தான் ப்ராப்ளமா, இல்லை நான் தான் தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேனா? ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க? ஃபஸ்ட் டேலேருந்து பார்த்துட்ருக்கேன். எவ்வளோ என்னை கேவலமாக ட்ரீட் பண்ணிகிட்ருக்கீங்க. மீட்டிங்கில் எல்லோரும் முன்னாடி வச்சு திட்டுறது எல்லாமே இப்படியே தான் நீங்கள் நடந்துகிட்ருக்கீங்க. எனக்கு புரியலை. எனக்கு சுத்தமாக புரியலை. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குட்டே, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்களை எப்படியாச்சும் மாற்றிடலாம், எப்படியாச்சும் உங்களோட பாஸ்ட்லேருந்து எல்லாம் சேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட நானும் பேச ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் மூச்சு கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறீங்க. அவ்வளோ வேண்டாதவளா போயிட்டேன் டேங் நான் அப்படின்னு நீங்கள் அழுதுகிட்டே ரூமுக்கு போயிடுறீங்க. டேங்கும் இங்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ ரொம்ப இப்படி பண்ணிட்டோமா அப்படின்ற மாதிரி நீங்கள் அப்படியே அழுதுட்டு தூங்கிடுறீங்க. டேங் அதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அவனும் அதாவது சரின்னு சொல்லிட்டு அவனும் படுத்துடுறான். அடுத்த நாள் உங்களுக்கு மீட்டிங் இருக்குதுன்னு ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் மீட்டிங் இருக்குதுன்னு சொன்னது உங்களுக்கு திடீர்னு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனனால
அதை வந்து தள்ளி வச்சுருப்பாங்க. அந்த மீட்டிங்கே வந்து கொஞ்ச நாள் கழித்து பண்ணலான்னு. அதாவது இந்த க்ளப் மீட்டிங் அது இப்போ தான் அதாவது ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் தான் நடக்க போகுதுன்னு டேங் சொல்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிவிட்டு அதுக்கான ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறீங்க. இப்போது டேங் வந்து உங்கள் மேலே ஒருமே கேரிங்காகவே இருப்பான். ஆனால் உங்களுக்கு வந்து அவன் கேரிங்காக இருக்கிறதுலாம் பொய் அப்படின்ற மாதிரி தான் தோணும். பிகாஸ் நீங்கள் அழுதிங்க, அதனால அவன் வந்து ஏதோ வந்து பரிதாவும் காட்டுறான்னு அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறதுலாம் பண்ணிகிட்ருப்பான். வயன் வந்து சாப்பிடு வயன். இல்லை டேங் எனக்கு வேணாம். வயன் வந்து சாப்பிடு. டேங் எனக்கு வேணாம் டேங். நீங்கள் நான் அழுதுனால என் மேலே பரிதாபப்பட வேணாம். உங்களுக்கு என் மேலே லவ் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. நான் தான் ஏதோ தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன் இத்தனை நாள். ப்ளீஸ் இப்போது நீங்கள் நடிக்காதீங்க என்கிட்ட, ப்ளீஸ் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் டேங்க்கும் ஒரு மாதிரி ஆகிடுதான். அவனும் போயிடுறான். அவன் போகும்போது நாளைக்கு மீட்டிங் இருக்குது, க்ளப்பில் மீட்டிங் இருக்குது, ஸோ நீ பார்ட்டி வேரில் வா அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போயிடுறான். நீங்களும் அடுத்த நாள் ஆகுது. நீங்களும் ஒரு நல்ல ஒரு பார்ட்டி வேறு, அது ரொம்ப கிளாமராக இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வந்து அவ்வளோ கிளாமராக காட்டுது. டேங் அதை பார்த்துட்டு அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி டெம்ட் ஆகுது. உங்களை பார்த்தா காலைல பார்த்தோன்னே அவனுக்கு செம்ம டெம்ட் ஆகுது. பட் அவன் அதெல்லாம் காட்டிக்கல. மீட்டிங் கூப்பிட்டு போகிறான். அங்கே இருக்கவங்க எல்லாருமே உங்களை தான் டேங்கோட ஒய்ஃப் தான் செம்மையாக ஒரு மாதிரி ப்ரிட்டியாக வந்திருக்காங்கன்ற மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ தான் உங்கள் கம்பெனியில் சில ஸ்டாஃப்கே தெரியுது உங்களுக்கும் டேங்க்கும் மேரேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு மீட்டிங்கும் முடியுது. அப்போது ஒரு பர்சன் உங்ககிட்ட, அதாவது ஒரு பர்சன் வந்து உங்ககிட்ட என் கூட டான்ஸ் ஆடுவீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் டேங்கை பார்க்குறீங்க. நீங்கள் வேணுட்டு டேங்கை வெறுப்பேற்றணுன்னே அந்த பர்சன் கூட போய் டான்ஸ் ஆடுறீங்க. டேங்கு எவ்வளோ தைரியம் இந்த புருஷனை வச்சுட்டு இன்னொருத்தவங்கள போய் டான்ஸ் ஆடுறாப்பர் கொல் நெஞ்சுக்காரி. டான்ஸ் ஆடிக்கும்போது அந்த பையன் இடுப்பெல்லாம் பிடிச்சி ஆடிட்டுருக்கான். டேங்க்கு செம்ம காண்டு. அவன் அப்படியே வந்து ட்ரிங்க்ஸ் இருக்காதுலாம் குடிக்கிறான். குடிச்சிட்டு உங்ககிட்ட தான் வரான். அப்போது அவன் உடனே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு சொல்கிறான், என்னடி புருஷன் இருக்கும்போது இன்னொருத்தங்க கூட போய் ஆடுற, என்னை பார்த்தா கண்ணுக்கு தெரியலையா? நீங்கள் என்னைக்கிட்டேயாங்க என்ன ஒய்ஃபாக பார்த்தீங்க, உங்களை நான் புருஷனாக பார்க்குறதுக்கு? என்னடி என்ன வாய் ரொம்ப நீளுது? எனக்கு ஒன்று பிடிக்கும்டி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல, அவ்வளோதான். என் பாஸ்டில் நடந்தமே நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னா நான் என்ன பண்ணுறது? நான் தான் மூக்காடு போட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கணும். அதுக்கு நான் இப்படியே இருந்துக்கிறேன். நீ என் குழந்தை ரொம்ப கஷ்டப்படுவேடி. டேங்க அது நீங்கள் சொல்லாதீங்க டேங்க கஷ்டப்படுவேன்னு. எனக்கு உங்கள் கூட இருந்தால் தான் டேங்க எனக்கு ஹாப்பியாகவே இருக்கும். இல்லை ஒயன், நான் ரொம்ப திட்டிக்கிட்டே இருப்பேன். உனக்கு என்னை பற்றி தெரியாது. எனக்கு எல்லாமே தெரியும் ஒயன். சாரி டேங் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோதான் அப்படியே மட்டையாயிட்டார். குடிச்சிட்டு பேசினார். அவர் அப்படியே மட்டையாயிட்டார். டேங்கும் மட்டையாயிட்டான். நீங்களும் அவனை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் அப்படியே ஒருமே கிளாமராக வந்து நினைப்பீங்க வீட்டிலையே. வீட்டில் அப்படியே டேங் கேட்பான், என்ன என்ன இப்படி ட்ரெஸ் பண்ணியிருக்க, அது ஏன் விருப்பம், அது நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு டேங் போயிட்டு டிவி பார்த்துட்டு இருப்பான். நீங்கள் வந்து அப்படியே கிச்சன்லலாம் எல்லா வேலையும் பார்த்துட்டு அப்படியே வந்து ஒரு மாரி கிளாமராக நின்று கண்ணாடி முன்னாடி வந்து அப்படியே ஒரு மாரி இது பண்ணிகிட்ருப்பீங்க. டேங்கும் அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பான். அவனுக்கு டெம்ட் ஆகிட்ருக்கும். அப்போது நீங்கள் வந்து எப்படியாச்சும் இவனை நம்மளை வந்து தொட வச்சிடணுமே, எப்படியாச்சும் அவனை வந்து லவ் கான்ஃபஸ் பண்ணணும், அதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு வேணுக்கிட்டே உங்கள் முன்னாடியே வந்து நான் ட்ரெஸ் மாற்ற போகிறேன்ப்பா அப்படின்ற மாரி சொல்லிவிட்டு வேணுக்கிட்டே டேங் முன்னாடி நீங்கள் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு போட்டிருக்க ட்ரெஸ்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவன் முன்னாடியே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க. டேங்க்கு என்னடா பண்ணுறா இவ அப்படின்னு இருக்குது. எனக்கு அவ்வளோ டெம்ட் ஆகுது. நீங்களும் வந்து சாரீ கட்டியிருக்கீங்க, சாரீ வந்து ட்ராப் பண்ணியிருக்கீங்க. அதிலும் அந்த ஃப்ளீட்ஸ்லலாம் பின் குத்தாமல் நார்மலாக தான் சாரீ கட்டியிருக்கீங்க. நீங்கள் வேணுட்டே டேங் உங்களுக்கு ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்கவும் கொண்டு வா அப்படின்னு அவன் சொல்லுவான். நீங்கள் கொண்டு வந்து வேணுட்டு குனிஞ்சு வைக்கிறீங்க. அப்போ உங்கள் சாரியோட அந்த ஃப்ளீட்ஸ் கீழே விழுந்துருது. அது டேங் பார்த்துட்டு உங்கள் ஜஸ்ட்டை பார்த்துட்டு அவ்வளோதான், அவனால் முடியல, என்னால் அவ்வளோதான், செம்ம டெம்ட் ஆகிட்டான். உடனே உங்களை இழுத்து வச்சு உங்களோட அதாவது அவனோட தொடையில் உட்கார வச்சுக்கிறான், மடியில் உட்கார வச்சுட்டு, என்னடி என்ன ஒரு மார்க்கமாக ட்ரெஸ் பண்ணியிருக்க, ஒரு மார்க்கமாக நடந்துகிட்ருக்க? என் புருஷன் முன்னாடி தானே என்னால் ஒரு மார்க்கமாக நடக்க முடியும். ஓ புருஷனா,
புருஷன் என்ன பண்ணுவான்னு காட்டட்டா? 6 மாதம் கழிச்சு ஒரு டிவோர்ஸ் கொடுக்க போகிறாரா என்ன? என்கிட்ட இந்த மாதிரிலாம் வேலை வச்சுக்காதீங்க. என்னடி என்ன? ஓ, இப்படி பண்ணக்கூடாதா? சரி போ. ஐயோ டேங், என்ன டேங்? எனக்கு ஒன்று பிடிக்கும்டி, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம டீப்பாக கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், அவனால் அதுக்கப்புறம் முடியலை. உங்களை அப்படியே உங்களை வந்து ஒரு ப்ரைடல் சைடில் தூக்கிட்டு போயிட்டு அப்படியே பெட்டில் போட்டு அவர் கிஸ் பண்ணுறான். அந்த சாரீலாம் ரிமூவ் பண்ணிட்டு சொல்கிறான், வலிக்கும் தான் என் கொஞ்சம் பொறுத்துக்கோ, டேங்குன்னு மட்டும் கற்று போதும், அதுவே அப்படியே ஒரு கூட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறான். நீங்களும் சரின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு அவங்கள அப்படியே உங்கள் சிஸ்டர்லாம் கிஸ் பண்ணுறான். நீங்களும் டேங்குன்றீங்க. என்னடி இதுக்கே இப்படி கத்துற, அமைதியாக என்ன நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு ஒரு குட்டி மேக்கப் செக்ஷன் போகுது. அப்போ உங்களுக்கு டயர்டாகி உங்கள் பக்கத்தில் படுத்துட்டு சொல்கிறான், பொண்டாட்டி எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்டி, ஐ லவ் யூ டி. இத்தனை நாள் இந்த வார்த்தை எங்கே போச்சு என் புருஷன்கிட்டேருந்து? அதுவா, இத்தனை நாள் ஒரு பயத்தில் இருந்தேன், ஆனால் இப்போ அந்த பயம் கிடையாது. என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறான். ஓ, உன் பொண்டாட்டி உனக்கு மட்டும்தானா? என் புருஷனை எனக்கு மட்டும்தான். ஐயோ என் செல்ல பொண்டாட்டி, என்ன புதுசாக குழந்த மாதிரி நடந்துக்கிற? உங்ககிட்ட மட்டும் நான் குழந்த மாதிரி தான்ட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே படுத்துட்டு உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துடுறான். ஹாப்பி என்டிங்டா. இதோட நான் இந்த ஒன் ஷாட்டை முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் இது உங்களுக்கு பிடிக்கும்னு. நான் அந்த கொஞ்சம் அப்படி ஸ்லிப்பாக இருப்பேன், ஏன்னா இது என் ஃபஸ்ட்டு ஒன் ஷாட்னாலே எனக்கு வந்து அப்படி தான் கொஞ்சம். இதுக்காக போக நான் வந்து அதுக்கு சரி பண்ணிடுறேன். உங்களுக்கு வந்து இந்த இது பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கடா. ஓகே, பாய்.